இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எனக்கு அற்புத சுகமளிக்கிற வர வேணும், தீர்க்க தரிசனம் வர வேணும் அப்படின்ட்டு வரங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பவுல் இங்க என்ன எழுதுறாரு தெரியுமா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 13வது அதிகாரத்துல அன்பை கொடுத்து டீச் பண்ணுவாரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, இப்படி பவுல் சொல்லும் போது அப்போ வரங்களை விட அன்புதான் ரொம்ப முக்கியம், வரங்கள்லாம் வேணாம் அப்படின்னு டீச் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அப்படி இங்க பவுல் சொல்லலைங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். அந்த வரங்களை என்ன பண்ண சொல்றாரு? நாடுங்கள். வரம் உனக்கு வேணாம்லாம் கிடையாதுப்பா, அதை நீ நாடு, இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை விட ஹையஸ்ட் வழியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பை குறித்து எழுதுறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு இல்லாம எந்த வரத்தையும் உங்களால முழுமையாய் செயல்படுத்த முடியாதுங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வேலை செய்யுமே தவிர, நீ ஒரு வரத்துல டோட்டலா எக்ஸல் ஆகணும்னா, ஒரு தீர்க்க தரிசன வரத்துல ஹையஸ்ட் லெவல்ல நீங்க செயல்படணும், ஒரு சுகமளிக்கிற வரத்துல ஹையஸ்ட் லெவல்ல நீங்க செயல்படணும்னா, அதிக மேன்மையான வழி என்கிற அன்புல நீங்க செயல்படும் போது, தீர்க்க தரிசன வரமா இருந்தாலும் சரி, சுகமளிக்கிற வரமா இருந்தாலும் அது கரை புரண்டு ஓடும் உங்க லைஃப்ல.